அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதரவு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் தீபா, பிஎஸ்ஜி மருத்துவமனை. நான் இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப அத்தியாவசியம், தேவையும் கூட. அதுதான் தூக்கம். ஸோ ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்ப ரொம்ப உத்வேகமாகவும், அடுத்த நாள் வந்து நம்ம நல்ல இயக்கத்தோடு நம்ம உடல் இருக்கிறதுக்கும் நைட்டு நம்ம வந்து கட்டாயமாக ஒரு நல்ல தூக்கம் வந்து வேணும். இப்போ தூக்கத்தில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, நம்ம எப்படி தூங்குகிறோம், இந்த தூக்கம் இன்மையால் வர பிரச்சனைகள்லாம் என்ன, அதுக்கு நம்ம எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் இப்போ நான் பேச போகிறேன். நார்மலாகவே நம்ம பாடியில் வந்து உள்ளே வந்து ஒரு கிளாக் இருக்குது. அது வந்து நம்ம சிர்காடியன் ரிதம், ஒரு பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கண்ணில் வந்து சூரிய வெளிச்சம் படும்போது நம்மளை வந்து ஒரு முழிப்பு நிலைக்கு கொண்டு வரும். அந்த விழிப்பு நிலைக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் நம்மளோட நாட்கள் வந்து நம்ம அந்த காலையில் வந்து இயங்கிட்டு போவோம். சூரிய ஒளி கம்மியாகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு வந்து மூளையில் ஒரு விதமான திரவம், அதாவது மெலட்டோனின் அப்படிங்கிறது பீனியல் கிளாண்ட் சுரக்கும். அது சுரக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு தூக்கம் உண்டாகும், தூங்கிடுவோம். நார்மலாக நம்ம உடம்புல வந்து என்ரெம், ரெம் ஸ்லீப் 2 டைப் ஆஃப் தூக்கம் இருக்குது. அதில் மாறி மாறி வந்து நம்ம தூங்கி காலையில் முழிச்சுக்குவோம். இப்போ நல்லா நம்ம தூங்கணும் அப்படின்னா இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை நம்ம ஃபாலோ பண்ணணும். காலையில் முழிச்சிருக்கணும், நைட்டு வந்து தூங்கணும். இப்போ இந்த கண்ணுக்கும் வெளிச்சத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிறனால நம்ம வந்து இந்த இருள் சூழ்ந்த சூழ்நிலை உருவாக்கும் போது நம்மளோட தூக்கம் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ரெம் ஸ்லீப்னா என்ன? நம்ம உடம்புல வந்து எப்படி வந்து ஒரு இசிஜி எடுத்து பார்க்கும்போது இருதயத்துக்கு வந்து அலைகள் தெரியுதோ, அது மாதிரி வந்து நம்ம மூளைக்கும் வந்து வி கால்ட் இட் இஇஜி. இப்போ 4 டைப் ஆஃப் அதில் வேவ்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதில் நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இருக்கிற வேவ்ஸ் வந்து பீட்டா வேவ்ஸ். இந்த பீட்டா வேவ்ஸ் வந்து அலைகள் ஓட்டம் அதிகமாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். அப்போ நம்ம வந்து தூங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, கண்ணை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம ஆல்ஃபா வேவ்ஸ் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போது தீட்டா டெல்டா வேவ்ஸ். அதோட அலை இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், less than 4. அதோட ஹைட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டீப் ஸ்லீப் போகும்போது நம்ம மைண்ட் வந்து ரொம்ப காமாக இருக்கும். ரெம் அண்ட் என்ரெம் ஸ்லீப் சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த ரெம் ஸ்லீப் போகும். அதுக்கப்புறம் என்ரெம்ல 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அந்த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப் போயிட்டு அகெயின் நம்ம வந்து ரெம் ஸ்லீப் போவோம். ஸோ இந்த ஸ்விட்சிங் ஓவர் வந்து ஒரு 90லேருந்து 110 நிமிஷம் மாறி மாறி நடக்கும். ஸோ இந்த 110 நிமிஷம் வந்து இந்த சைக்கிள்ஸ் வந்து மாறி மாறி ரெம், என்ரெம், அதில் 4 ஸ்டேஜஸ்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே சூப்பர்ஃபிஷியலாக வந்து நம்ம விழிப்பு நிலைக்கு வருவோம். இந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது நம்ம இருதயம் வந்து துடிக்கிறது கம்மியாகும், மூச்சு வந்து நல்லா சீராக இருக்கும், நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் நீங்கிறதுக்கான டைமும் அதுதான். இப்போ குழந்தைங்க வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, காலையில் நிறையா ஆக்டிவிட்டீஸ் வந்து கற்றுக்குவாங்க. இந்த தூக்கத்தில் தான் வந்து அவங்க கற்றுக்கிட்ட எல்லாமே வந்து ஒரு ஆழ்ந்த மனசுக்கு போகும். அதை மெமரி கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே இந்த குழந்தைங்களுக்கே வந்து இந்த தூக்கத்தில் தான் இந்த க்ரோத் ஹார்மோன் அது வந்து நல்லா சீராக சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ அவங்களோட வளர்ச்சிக்கும் அது ரொம்ப நல்லது. ஒரு பியூபர்டல் ஏஜ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு வந்து அந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ்லாம் ரெகுலராக நார்மலாக சுரக்கிறதுக்கு ஒரு நல்ல தூக்கம் வந்து வேணும். அப்போ அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இல்லாமல் அந்த பூப்படைகிற ஸ்டேஜஸில் வந்து கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கிறதுக்கும் ஒரு நல்ல தூக்கம் வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ ஒரு ஆரோக்கியமான தூக்கத்துக்கு வந்து 6லேருந்து 8 மணி நேரம் நம்ம இந்த ஆழ்ந்த தூக்கத்தில் வந்து இருக்கணும். தூக்கம் நல்லா வரல அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம உடல் உஷ்ணமாகிறது, நம்ம ஞாபக மறதி வருது, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது, ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வரதெல்லாம் ஒரு நாள்பட்ட தூக்கமின்மை வந்து பிற்காலத்தில் வந்து அதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ரெம் ஸ்லீப் போகிறோம், இப்போ அதில் வந்து நல்லா தூங்கலை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம அது என்னென்னு பார்த்துக்கணும். குழந்தைங்க சராசரியாக கொஞ்சம் அதிகமாக தூங்குவாங்க, வயசானவங்க கம்மியாக தூங்குவாங்க. பட் எல்லாருக்குமே வந்து அவங்க தூங்குகிற டைம் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும், காலையில் வந்து நல்லா புத்துணர்ச்சியாக இருப்பாங்க. எப்போ வந்து தூக்கம் தடைப்படுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லைட்ஸ் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஃபோன் லேப்டாப்ஸ்லாம் ரொம்ப நேரம் பார்க்குறீங்க, ரொம்ப லேட்டாக சாப்பிட்றீங்க, நெஞ்சு கரிச்சல் இருந்துகிட்டே இருக்குது, ஏதாவது உடல் உபாதைகள்லாம் இருக்குது, அது மாதிரி இருக்கும்போது அடிக்கடி ஒன்றுக்கு போகிறது, இல்லை இருமல் சளி அது மாதிரி இருக்கும்போது, மூச்சு வாங்கும்போது நம்ம தூங்க முடியாது நல்லா. ஸோ அந்த மாதிரி ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வந்து வர டைமில் வந்து நம்மளுக்கு வந்து டிசீஸ் ப்ராசஸஸ்லாம் வரும். இப்போ வந்து ஒரு ஏஜ் ரிலேட்டட் தூங்காததுக்கும் நம்ம வந்து டிசீஸ்னால தூங்காததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் என்ன சொன்னேன், இந்த டிசீஸ் ப்ராசஸ்னால உங்களுக்கு நெக்ஸ்ட் டே அந்த டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும்.
ஸோ ஸ்லீப் வந்து நல்லா வரல அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏதாவது வந்து இந்த பயாலஜிக்கல் க்ளாக்கை ஃபாலோ பண்ணாமல் மாற்றி பண்ணுறீங்க அப்படின்னா அதை மாற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு மூச்சு பயிற்சி பண்ணுறது, நம்மளோட மூச்சை வந்து கவனிக்கிறது தூங்கும்போது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இருண்ட சூழல் உருவாக்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான ஆரோக்கியமான முயற்சிகளால் தூக்கம் வர வைக்க ட்ரை பண்ணணும். பட் இது ட்ரை பண்ணியும் தூக்கம் வரல அப்படின்னா நம்ம வந்து ஒரு மருத்துவரை அணுகி அதுக்கான மாத்திரைகள் சாப்பிட்டு தூங்கிக்கலாம். இப்போ காமனாக வந்து பேஷண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு டிசீஸ் ப்ராசஸ்னால தூக்கம் வரல அப்படின்னு நம்ம தூக்க மருந்து கொடுத்து தூங்குங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மேடம் இது பழக்கமாயிடும், அதனால எனக்கு மாத்திரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த நோய் தன்மையினால தான் உங்களுக்கு நல்லா தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா அதோட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், இந்த மருந்துகளும் நல்லா வேலை செய்யும், இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு ஒரு நல்ல தூக்கம் ஹெல்ப் பண்ணுங்கிறனால இந்த மாதிரி காரணத்துக்காக மருந்து சாப்பிட்றது தப்பு இல்லை. அதுவும் நீங்கள் வந்து ஒரு மருத்துவரோட ஆலோசனை பேரில் தான் அது சாப்பிட்ணும். ஸோ தூக்கமின்மை, உடல் சோர்வு, இதனால் வர மன குழப்பங்கள் அண்ட் சோர்வு இது எல்லாமே இன்டர்லிங்க்டு. இது பிற்காலத்தில் வந்து ஒரு பிரச்சனையாகவும் மாறலாம். அப்படி இல்லைன்னா ஆரம்பத்திலே இருக்கிற நோய்க்கான வெளிப்பாடாக கூட இது இருக்கலாம். அதனால் தூக்கமின்மையை லைட்டாக எடுத்துக்காம இது ஆரோக்கியமான ஸ்லீப் ஹைஜீன், எப்படி நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அது ஹைஜீன், பாடி ஹைஜீன் சொல்கிறோமோ, ஸ்லீப் ஹைஜீன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. நன்றி.